தமிழகத்தின் கூடங்குளம் அணு திட்டம் தொடர்பாக இலங்கை இந்திய அதிகாரிகள் புதுடில்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தைக்கு அதிகாரிகள் தயாராகி வருவதாக இலங்கை அணுசக்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ரஞ்சித் விஜயவர்தன நியூஸ் பஸ்டிற்கு தெரிவித்தார். கூடங்குளம் அணுத்திட்டம் தொடர்பாக தமிழகத்தில் ஒரு சிலர் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வரும் நிலையில் அரசியல் நோக்கங்களுக்காகவும் இத்தகைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் கூடங்குளம் அணுத்திட்டத்தின் தொழில்நுட்பம் மற்றும் அதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் ஆபத்துகளை தவிர்ப்பது தொடர்பாக புதுடில்லி பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்படும் என அணுசக்தி அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் அணு தொழில்நுட்பம் மிகவும் உயர்ந்த தரத்துடன் இருப்பதாகவே இலங்கை அணுசக்தி அதிகார சபை கருதுவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் அமைக்கப்பட்ட 19 அணுத்திட்டங்கள் தற்போது வெற்றிகரமாக செயற்படுவதாகவும் கலாநிதி ரஞ்சித் விஜயவர்தன தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் தற்போது சுமார் 450 அணு உலைகள் காணப்படுவதாகவும் அவற்றினூடாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அரிதாகவே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புகுசிமா அணு உலை மற்றும் வேறு அணு உலைகளால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விபத்துகளின் அனுபவங்கள் அடிப்படையில் எதிர்காலத்தில் அத்தகைய சம்பவங்கள் இடம்பெறாதிருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் தொடர்ந்தும் அத்தகைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கலாநிதி ரஞ்சித் விஜயவர்தன கூறினார். எவ்வாறாயினும் விஞ்ஞான ரீதியில் ஆராய்ந்து கூடங்குளம் அணுத்திட்டத்தினால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வதே அணுசக்தி அதிகார சபையின் நோக்கம் என அவர் மேலும் தெரிவித்தார். பின்னவல யானைகள் சரணாலயத்தில் அண்மையில் பிறந்த 15 யானை குட்டிகளுக்கு பெயர் சூட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இங்கு மங்கள, சிகிதி, மஹிம்சக, நந்திக, தேமிய, ககன, ட்ராங்கி, அனுதரா, அல்வினா, இசுர, ஜீவக, பினுக்கி, அயுக்கி, கடேல என இந்த யானை குட்டிகளுக்கு பெயர் சூட்டப்பட்டன. 1975ஆம் ஆண்டு 5 யானைகளுடன் இந்த யானைகள் சரணாலயம் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 1982ஆம் ஆண்டு தேசிய சரணாலயங்கள் திணைக்களத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இந்த சரணாலயத்தில் தற்போது 38 யானைகள் வசிக்கின்றன. அத்துடன் பின்னவல யானைகள் சரணாலயத்தில் இதுவரை 69 யானை குட்டிகள் பிறந்துள்ளன. யானைகளை பாதுகாத்தல், யானைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சரணாலயம் தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான சுற்றுலா தளமாகவும் மாறியுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டால் அதன் அனுகூலங்களை நாட்டு மக்களுக்கு வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. விலை குறைவடைவதன் அனுகூலம் மக்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வாவினால் கூறப்பட்ட கருத்திற்கு பதிலளிக்கும் நோக்கில் அமைச்சு இந்த கருத்தினை முன்வைத்துள்ளது. எரிபொருள் விலையில் வீழ்ச்சி ஏற்படும் போது கிடைக்கும் அனுகூலங்களை நாட்டு மக்களுக்கு வழங்காது இருப்பதற்கான எந்தவொரு முயற்சியையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 24 மணித்தியாலங்களும் மின்சாரத்தை விநியோகிப்பதற்காக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் 80% எரிபொருள் உண்டாகவே விநியோகிக்கப்படுவதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சக்தி துறைக்கு மானிய விலையில் எரிபொருளை வழங்குவதற்காக கடந்த 4 மாத காலத்திற்குள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 17 பில்லியனுக்கும் அதிகமான நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாகன விபத்துக்கு உள்ளான ஹுசைன் போல்ட் எதிர்வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்வதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என ஜமைக்கா தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை 24வது நாளாகவும் ஒலிம்பிக் சுடர் இன்று இங்கிலாந்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட உள்ளது. 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் உலக சாதனை படைத்த ஜமைக்காவின் உசைன் போல்ட் பயணம் செய்த வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அவருக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 25 வயதான உசைன் போல்ட் தமது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதே விபத்திற்கு உள்ளானார். இதற்கு முன்னர் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற விபத்தில் அவர் காயங்களுக்கு உள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஒலிம்பிக் சுடர் ஸ்டோனோர்வே நகரிலிருந்து அபெர்டீன் நகரம் வரை இன்று கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் 109 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். 138.42 கிலோமீட்டர்கள் வரை இன்று ஒலிம்பிக் சுடர் கொண்டு செல்லப்பட உள்ளது. பொதுநலவாய போட்டிகளில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற கிறிஸ்ட்வேட் ஒலிம்பிக் சுடரை கொண்டு செல்லும் பேரணியில் பங்கேற்கின்றார்.
இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள மிச்சல் சிசன் அமெரிக்க செனட் முன்னிலையில் தெரிவித்துள்ள கருத்து அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு இசைவானதாக அமைந்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி வெளிவிவகாரம் தொடர்பான செனட் சபை முன்னிலையில் இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள மிச்சேல் ஜே சீசன் பதிவு செய்த கருத்து குறித்து விளக்கமளிக்கும் வகையில் அமெரிக்க தூதரகத்தினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் நீண்டகால கொள்கைகளை அவரது கருத்து மீள வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது என அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக இலங்கையின் வடபகுதியில் ராணுவ குறைப்பு இடம்பெற வேண்டும் எனவும் வடபகுதிக்கான மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தீர்க்கப்படாத மனிதுரிமை விவகாரங்கள் தொடர்பான முறையான கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் புதிய தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள மிச்சேல் சீசன் செனட் சபை முன்னிலையில் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கள் அமெரிக்க கொள்கைகளுடன் இணங்கி செல்வதாகவும் முன்னைய அமெரிக்க அதிகாரிகளின் கருத்துக்களுடன் ஒத்துப்போவதாகவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டன் வாஷிங்டனில் சந்தித்த போது இது விடயங்களை தெரிவித்திருந்ததாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பரந்தளவிலான ஒத்துழைப்பு அவசியமாகும் என புதிதாக பெயரிடப்பட்டுள்ள அமெரிக்க தூதுவர் செனட் சபை முன்னிலையில் ஆற்றிய உரையில் வலியுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிட்டம்புவா பசியால பகுதியில் இரு பெற்றோர் குழுக்களுக்கு இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. பஸ்யால பாடசாலையில் உள்ள சில ஆசிரியர்களுக்கு இடமாற்றத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அதிபர் முயற்சிப்பதாக தெரிவித்து 3ஆம் மற்றும் 4ஆம் தரங்களில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மற்றும் 4ஆம் தரங்கள் மாணவர்களின் முக்கிய படிநிலைகளாகும். இந்த நடைமுறை இல்லையாயின் மாணவர்களை திடீரென 5ஆம் தரத்திற்கு மாற்ற முடியாது. இதன்போது அதிபருக்கு ஆதரவு வழங்கும் வகையில் மற்றொரு குழுவினர் அங்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது இரு குழுக்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த இடத்தில் மோதிக்கொள்வதற்கான தேவை இருக்கவில்லை. யாரும் சண்டையிடுவதற்காக இந்த இடத்திற்கு வருகை தரவில்லை. நாங்கள் எமது பிள்ளைகளின் நலனுக்காகவே வருகை தந்தோம். பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காகவே நாம் வருகை தந்தோம். பாடசாலையில் மாலை நேர வகுப்புகளை பெற்றோரின் விருப்பத்துடன் ஆசிரியர்கள் ஆரம்பித்தனர். அதனை சீர்குலைப்பதற்கு அதிபர் முயற்சிகளை மேற்கொண்டார். பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமை தொடர்பில் சக்தியின் தேடலின் ஊடாக சுட்டிக்காட்டப்படும் போது அவற்றுக்கான தீர்வுகள் வழங்கப்படுவது சிறந்த விடயமாகும். மட்டக்களப்பு போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் 35ஆம் காலனி மாரியம்மன் கோவில் வீதிக்கான மின்சாரம் வழங்கப்படாமை தொடர்பில் சக்தியின் தேடல் அண்மையில் சுட்டிக்காட்டியது. நாம் சுட்டிக்காட்டி ஒரு சில மாதங்கள் கடந்த நிலையில் இந்த கிராமத்திற்கான மின் இணைப்பை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தமது கிராமத்திற்கான மின் விநியோகம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கும் மக்கள் சக்தியின் தேடலில் சுட்டிக்காட்டியதன் பின்னர் உரிய தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பில் சக்தியின் தேடலுக்கு மக்கள் தமது நன்றிகளை தெரிவிக்கின்றனர். பல தசாப்த காலமாக மின்சாரங்கள் வழங்கப்படாமல் இருந்தது. அதையொட்டி இந்த கிராம மக்கள் ஆகிய நாங்கள் சக்தியின் தேடலுக்கு அறிவித்திருந்தோம். அவர்களின் முயற்சியின் காரணமாக எங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டதை ஒட்டி நாங்கள் சக்தியின் தேடலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எங்களது சக்தியின் தேடல் மூலமாக முன்வைத்தோம். இதனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது. வீதிகளுக்கு மின்சார விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் வீடுகளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. இதுவும் மிக விரைவாக வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பொதுமக்களின் பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்படும் போது அவற்றிற்கான தீர்வுகள் வழங்கப்படுகின்றமை வரவேற்கத்தக்கதே. இந்த விடயம் தொடர்பில் சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன்